வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 26 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜெய்தா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பஜ்ஜா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன் பாண்டரங் வாமன்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாருடைய இயற்பெயர் வாசுதேவா. அச்சுத பிரக்ஷா மாதவாச்சாரியாக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருப்பாங்க. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்புறம் வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம இந்தியாவுடைய புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தணும். பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்புல பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பிசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோஹின். முகமது இக்பால் தரேன் ஹிந்த் பாங்கே தாரா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது 2025 ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? மைண்டோ டுப்ளாண்டிஸ். இந்த லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது ஸ்பெயின் நாட்டுல மேட்ரிட் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. சவுதி அரேபியா கிராண்ட் பிரி 2025 வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. அதிக நிகர மதிப்புள்ள நபர்களை இலக்காக கொண்டு எலைட் பிளஸ் சேமிப்பு கணக்கை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? பந்தன் வங்கி. பந்தன் வங்கி 2001ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஆனா அந்த பந்தன் வங்கிக்கு யூனிவர்சல் லைசன்ஸ் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 2015 RBI. ISSF உலகக்கோப்பை 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இந்தியா மொத்தம் 7 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ISSF உலகக்கோப்பை பெரு அப்படிங்கிற நாட்டுல இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. சார்க் விசா விலக்கு திட்டம் எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 1992. இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் மகேஸ்வரி. இந்த 23வது சட்ட ஆணையத்துல மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருக்காங்க 3 வருஷத்துக்கு. 2025 டு 2027 வரைக்கும் இந்த ஆணையம் இயங்கும். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். வி நாராயணன் இஸ்ரோவுடைய தலைவர். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். ராகுல் பாவி இந்திய தொழில்துறை நிதி கழகத்தின் தலைவர். சிவசுப்பிரமணியன் ராமன் PFRDA தலைவர். நிதி திவாரி பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலாளர். மங்கிலால் ஜாத் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர். டோக்கியோவில் லெஜெண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோபி விருதை பெற்றவர் யார்? நாகேஸ்வர் ரெட்டி. டேவிட் பெக்காம் உலக பொருளாதார மன்ற கிறிஸ்டல் விருது வாங்கியிருக்காங்க. லியூ ஜியாகுன் 2025க்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு வாங்கியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் ஈரநில ஞான பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதை பெற்ற முதல் இந்தியர். குண்டர் பிளாஸ்டல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு வாங்கியிருக்காங்க. மசாகி காஷிவாரா 2025 கணிதத்திற்கான ஏபல் பரிசு. தலைலாமா அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான தங்க மெர்க்குரி விருது. 2025 அண்டர் 18 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் குண்டு எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? நெஸ்டே அப்படிங்கிற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. நெஸ்டே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க அந்த குண்டு எறிதல்ல மொத்தம் எவ்வளவு தூரம் எரிஞ்சிருக்காங்க அப்படின்னா 19.59 மீட்டர் எரிஞ்சிருக்காங்க. இந்த அண்டர் 18 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் சவுதி அரேபிய நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு.
ஹர்மித் தேசாய் WTT ஃபீடர் காராகாஸ் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. விஸ்வா ராஜகுமார் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா மாலத்தீவு நாட்டை தோக்கடிச்சு 3வது SABA பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஈரான் நாட்டை தோக்கடிச்சு ஆசிய பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆசிய பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் தெஹ்ரான், அதாவது ஈரான் நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. சுனில் குமார் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஜோர்டன் அப்படிங்கிற நாட்டுடைய தலைநகரம் அம்மான், அங்கதான் இது நடந்துச்சு. எந்த நாள் உலக பூமி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அவர் பவர் அவர் பிளானட். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 30 சர்வதேச கழிவுகள் இல்லாத நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 13 சியாச்சன் தினம். காரியா மற்றும் போர்ஷோ போரான் உற்சவை இந்த மாநில முதல்வர் மாணிக் சாகா தொடங்கி வைத்தார். திரிபுரா மாநிலத்துடைய முதல்வர் மாணிக் சாகா. மாணிக் சாகா தான் இந்த காரியா மற்றும் போர்ஷோ போரான் அப்படிங்கிற விழாவை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப மையம் ஆரம்பிச்ச மாநிலம் திரிபுரா. ஃபென்னிபாலா அறிமுகப்படுத்தியிருக்காங்க திரிபுரா. பிரம்மதீபா சர்வதேச புத்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க திரிபுரா மாநிலம். புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய் ஃபைட்டோப்தோரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் சொல் அப்படிங்கிற நோய் துக்குசினியா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் ஃபீட்னு சொல்லக்கூடிய நோய் உஸ்டிலியாகோ ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. பவுடரி மில்ட் ஆஃப் ஃபீட் அப்படிங்கிற நோய் ப்ளூமெரியா கிராமினிஸ்ல ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமருலா டுகாமெனின்சிஸ்ல ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் ஃபிசிஃபார்மிஸ்ல ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னா பொர்த்தி கிரைசியில் ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் செர்சோஸ்போரா அரக்கிடிகோவால ஏற்படக்கூடியது. கிரீனியர் டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா நோய் ஸ்கெலரோஸ்போரா கிராமிகோலாவால ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட் ட்ரைக்கியம் எண்டோபயாட்டிக்குமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜேகாஃபில் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியல். டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியல். டாரன் அசிமோக்லு சைமன் ஜான்சன் ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரம்.